இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் ஆக்சிஸ் இந்தியா சார்பாக எங்களுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடி வெளியே கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய நேரங்களை வேறு விதமாக செலவு செய்து கொண்டிருக்கும் இதே வேளையில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா என்ற தேடலோடு வந்திருக்கும் உங்களுக்கு அனைவருக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஒரு பார்ட் டைம் பிசினஸை பற்றி தான் இப்போ நாம பார்க்க போறோம். ஆமாங்க, உங்களுடைய ரெகுலர் ஜாப் எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பண்ணக்கூடிய ஒரு பார்ட் டைம் பிசினஸை பற்றி தான் இப்போ உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். என்ன இண்டஸ்ட்ரி, என்ன கம்பெனி நேம், என்ன கான்செப்ட், என்ன மாதிரி இன்கம் பிளான் பார்க்கலாமா? இன்றைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்க இண்டஸ்ட்ரியில 2 இண்டஸ்ட்ரி முக்கியமான பங்கு. அதுல ஒன்று ஆன்லைன் இண்டஸ்ட்ரி, 2வது ரெஃபரல் மார்க்கெட்டிங். இந்த 2 இண்டஸ்ட்ரியும் சேர்ந்தா மாதிரி ஒரு பார்ட் டைம் பிசினஸ் கிடைச்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஆமாங்க, நம்ம பார்க்க போற பிசினஸ் அதுதான் நம்மளுடைய ஆக்சிஸ் இந்தியா. 2018 ஜூலை 27 கம்பெனியுடைய எம்டி மிஸ்டர் ஏபி செந்தில்குமார், கம்பெனியுடைய சிஇஓ மிஸ்டர் பாபு, இவங்களோட சேர்ந்து 12 பேர் அன்னைக்கு விதைச்ச விதை இன்னைக்கு எவ்வளவு பெரிய விருட்சமா வந்திருக்கு பார்க்கலாமா? ஆரம்ப காலகட்டத்தில் ஆபீஸ் கிடையாது, வெறும் 4 ப்ராடக்டோட 12 பேரை வச்சு அச்சீவர்ஸே யாரும் இல்லாம இருந்த கம்பெனி இன்றைய நிலை குரோம்பேட்ல மிகப்பெரிய ஹெட் ஆபீஸ், அது பக்கத்திலேயே இன்டர்நேஷனல் குவாலிட்டியோட ஒரு பெரிய ஆஃப்லைன் ஷாப், அதுக்கு நெக்ஸ்ட் ஃப்ளோர்ல 5 ஸ்டார் கேட்டகரியில மிக பிரம்மாண்டமான மீட்டிங் ஹால், 50+ பிரான்ச் ஆபீசர்ஸ், 1000+ ப்ராடக்ட், 2 lakh+ மெம்பர்ஸ், 100+ கார் அச்சீவர்ஸ். இத ஒரு திருவிழா மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4000 பேரை வச்சு ஒரு மிகப்பெரிய ஈவென்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஷார்டஸ்ட் பீரியட்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இது ஒரு மிகப்பெரிய சரித்திரம் படைச்சிருக்குங்க. அதுவும் ஆக்சிஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டீம் மட்டுமே இந்த 4 வருஷத்துல 10 பேருக்கு மேல கோடீஸ்வரர்களா மாறி இருக்காங்க. 100 பேருக்கு மேல 50 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. வாரம் 4 லட்சம், 2 லட்சம், 1 லட்சம், 60,000 சொல்லிட்டு நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த வியாபாரம் மூலமாக சம்பாதிச்சு 10 பேருக்கு மேலே லேண்ட்லார்டாக இருக்காங்க. அதில் 5 பேருக்கு மேலே வீடு கட்டியிருக்காங்க. அதில் ஒருத்தர் பீச் ரெசார்ட் கட்டியிருக்காரு. இதுதாங்க ஆக்சிஸ் இந்தியாவுடைய 4 வருஷத்தினுடைய விஸ்வரூபம். ஒரு கம்பெனியுடைய வளர்ச்சி எதை பொறுத்து அமைதுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கான்செப்ட். இப்போ நம்ம கம்பெனியுடைய கான்செப்டை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. புதுசா நாம எதுவும் செய்ய போறது கிடையாது. காலங்காலமா நாம செஞ்சிட்டு இருந்த ஒரு விஷயத்தை மாத்தி இங்க பண்ணும்போது நமக்கான இன்கம் இங்க கிடைக்க போகுது. ஆமாங்க, நமக்கு தேவையான மளிகை பொருட்கள்ல இருந்து, நமக்கு தேவையான ட்ரெஸ்ல இருந்து, ஷூ, செப்பல்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை நாம வேற ஏதோ கடையில வாங்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க மாத்தி பண்ணும்போது நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல டெலிவரி கொடுக்க போறாங்க. அதன் மூலமா ஒரு இன்கமும் கிடைக்க போகுது. இதுதாங்க கான்செப்ட். ஓகேங்க, இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஆக்சிஸ் இந்தியான்றது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்ல நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்க போகுது. வெளி மார்க்கெட் ரேட்டை விட குறைஞ்ச விலையில கிடைக்க போகுது. ஸோ குறைஞ்ச விலையில பொருள் கிடைச்சா நமக்கு காசு மிச்சமாகும். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பை நாம ப்ரமோட் பண்றது மூலமா ஒரு இன்கம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். ஓகே, இப்போ நாம இந்த வியாபாரத்துல எப்படி மெம்பர்ஷிப் ஆகிறது, எப்படி சம்பாதிக்கிறது, இதை பார்க்கலாம். நீங்க நம்ம கம்பெனியுடைய ஒரு பிரிவிலேஜ் மெம்பர்ஷிப் ஆகணும்னா கம்பெனியில இருக்கக்கூடிய ஒரு 10 ஸ்டார்டர் பேக்ல ஏதாவது ஒண்ணு பர்ச்சேஸ் அட்வான்ஸா பே பண்ணி நீங்க உள்ள வரும்போது நீங்க கம்பெனியுடைய பிரிவிலேஜ் மெம்பர்ஷிப் ஆவீங்க. நான் இப்போ 10 கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறதுல உதாரணத்துக்கு ஒரு கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கம்பெனியுடைய கான்செப்ட் என்னன்னா, உள்ள வர ஒரு நபர் கூட ஒரு பைசா கூட லாஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுதான் கம்பெனியுடைய கான்செப்ட். நான் இந்த கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும் போது இது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். கிராசரி கிட் 6,200 rupees நீங்க பர்ச்சேஸ் அட்வான்ஸா பே பண்ணி உள்ள வரும்போது உங்களுக்கு 3,800 rupees ஒர்த்துள்ள மளிகை பொருட்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு 1,200 rupees ஒர்த்துள்ள ஃபுட் பேட்ச் ஃப்ரீயா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 3,200 rupees டிஸ்கவுண்ட் வவுச்சரும் கிடைக்கும். நீங்க பே பண்ணுங்க 6,200 rupees, ஆனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் 8,200 rupees. நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட்ல ஒரு பைசா கூட உங்களுக்கு லாஸ் கிடையாது அப்படின்றதுதான் கம்பெனியுடைய முக்கியமான கான்செப்ட். நீங்க இப்ப பிரிவிலேஜ் மெம்பர்ஷிப் ஆயிட்டீங்க. இந்த விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண போறீங்க. எதனால ஷேர் பண்ண போறோம்? நாம என்னதான் பிஸியா இருந்தாலும், மழை பெஞ்சாலும், வெயில் அடிச்சாலும், புயல் அடிச்சாலும் நமக்கு தேவையான மளிகை பொருட்களை மாசம் மாசம் நம்ம வெளியே வாங்கிட்டு இருக்கோம். அதனால நம்மளுக்கு எந்த லாபம் கிடையாது. ஆனா மாத்தி இங்க பண்ணும்போது டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்க போகுது. அதனால காசு மிச்சமாக போகுது அப்படின்றதுனால நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. அதே விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லும் போது அவங்களும் உங்களோட சேர்ந்து இந்த வியாபாரத்தை
வாரத்துல ஜாயின் பண்ண போறாங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இன்கம் கிடைக்க போகுது. இன்னைக்கு காலகட்டத்துல எல்லோருக்கும் எக்ஸ்ட்ரா இன்கம் ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பை தேடிட்டு தான் இருக்காங்க. ஸோ நிச்சயமா அவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா தான் இருக்கும். அப்படி நீங்க சொல்லி உங்களுக்கு கீழே 2 நபர்கள் A and B ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ரெஃபரல் போனஸா அந்த வாரம் 600 இருந்து 1000 rupees உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஜாயின் பண்ண அந்த நபர்கள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்ச மாதிரி அவங்களுக்கும் அந்த வாரம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் இன்கம் கிடைக்கும். அதுதான் டீம் ரெஃபரல் இன்கம். இந்த மாதிரி இந்த இன்கம் மாதம் 36,000 கிடைக்கும் போது நீங்க கம்பெனியுடைய டைமண்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அதே நீங்க 60,000 அச்சீவ் பண்ணும் போது உங்களை கம்பெனி பிரசிடென்ட் டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வாரம் 60,000 ரூபாய் நீங்க டீம் ரெஃபரல் மூலமா சம்பாதிக்கலாம். நெக்ஸ்ட் ரீபர்ச்சேஸ் இன்கம். உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ண நபர்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் பண்ணும்போது வீட்டுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல டெலிவரி வரும். உங்களுக்கு கீழே டோட்டலா எவ்வளவு பிசினஸ் நடந்திருக்குன்னு பார்த்து அதுல இருந்து ஒரு % இன்கமா கிடைக்கும். அதுதான் ரீபர்ச்சேஸ் இன்கம். அது மட்டும் இல்லைங்க, நீங்க டைமண்ட், பிரசிடென்ட் டைமண்ட், டபுள் டைமண்ட், ட்ரிபிள் டைமண்ட் இந்த மாதிரி அச்சீவ் பண்ணும்போது நீங்க மட்டும் இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணி மாலை மரியாதையோட மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்க. சந்தோஷமா பணமும் சம்பாதிச்சுட்டு அது மட்டும் இல்லாம ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப். இதுவரை ஆக்சஸ் இந்தியா மூலமா ஒரு 70 மெம்பர்ஸ் வச்சு மலேசியா டூர் போயிருக்கோம். பிளஸ் நிறைய டொமஸ்டிக் ட்ரிப் போயிருக்கோங்க. இது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராவது ஏதாவது ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை நம்ம ஆப்ல டைப் பண்ணி அதன் மூலமாகவும் நாம இன்கம் சம்பாதிக்கலாம். பணம், அங்கீகாரம், ஃபாரின் ட்ரிப் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பார்ட் டைமா இந்த பிசினஸ் பண்ணலாம். அதுதான் ஆக்சஸ் இந்தியா. இந்த பிசினஸ் ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. உங்க ஏரியால ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னா அந்த கடையுடைய ஓனர் உங்களை இன்வைட் பண்ணி நீங்க என்னுடைய கடையில மெம்பர்ஷிப் ஆங்க, உங்களுக்கு தேவையான பொருட்கள் கம்மியான விலையில ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல டெலிவரி கொடுக்குறோம். இந்த நல்ல விஷயத்த நீங்க 4 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு அவங்க என்னுடைய கடையில மெம்பர்ஷிப் ஆகும்போது அதுக்கும் நான் இன்கம் கொடுக்கறேன். அவங்களுக்கு தேவையான பொருளை இங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது டோட்டலா உங்கள் ரெஃபரல் மூலமா எவ்வளவு பிசினஸ் நடந்திருக்கோ அதுல இருந்து ஒரு % இன்கம் தரேன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அதுதாங்க இந்த வியாபாரம். உங்களுக்கு இப்ப இந்த வியாபாரத்தை பத்தி சுருக்கமா சொல்லி இருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களை கூட்டிட்டு வந்தவங்க கிட்ட அதை கேட்டு கிளியர் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களை சம்பாதிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடையது. உங்களை செதுக்குவதற்கு இங்கே சிற்பிகள் தயாராக உள்ளார்கள். நீங்கள் தயாரா? வாருங்கள், ஒன்றிணைவோம், புதிய உலகம் படைப்போம். நன்றி.